ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். தேவையான பொருள் பார்க்கலாம். கருவாடு, நெத்திலி கருவாடு வந்து ஒரு 50 கிராம், கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. புளி ஒரு 50 கிராம் வந்து ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இதை அரைச்சிக்கோங்க. 5 தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 கட்டை பூண்டு, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி அரைச்சிக்கணும். இது கூட இப்போ சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதை போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்குங்க. தேங்காயும் ஜீரகம் அரைச்சிருப்போம் இல்லையா, அதையும் வந்து இது கூடயே போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த புளி தண்ணி, இதெல்லாம் மசால் தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இது கூடவே அவ்வளோதான். இது ஊற்றி நல்லா கொதிச்சா போதும். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற்றுறோம் இல்லையா, இது கூடவே நம்ம மீன் போட்டு மீன் குழம்பும் செய்யலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முட்டை போட்டு முட்டை குழம்பு மாதிரியும் பண்ணலாம், இல்லை புளி குழம்பு மாதிரி இப்படியே ப்ளைனாக கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். கருவாடு, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு செய்வோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஈஸியாக எப்படிலாம் சமைக்கலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போட்டிருக்கு, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து வந்து கருவாடும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கருவாடு போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், கத்திரிக்காய் மட்டும்தான் போடுற வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் கருவாடு, கத்திரிக்காய் 2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வரணும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும்.